அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வறுமையில் இருக்கோம்னா வந்து இப்போ நம்ம அதிலே படித்து வந்து இப்போ ஐஏஎஸ் பெரிய பதவியில் போய் சேர்ந்துட்டோம்னா வந்து நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்மள மாதிரி வறுமையில் உள்ளவங்களுக்கும் வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து இப்போ நம்மகிட்ட வந்து எந்த இது பொருளும் இல்லைன்னா வந்து நம்ம வந்து படிக்கணும் இல்லை நல்லா பாடுறோம் அப்படின்னு வந்து மற்றவங்களுக்கும் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்து சார் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ சார் வந்து ஒரு கதை சொல்லியிருந்தாங்க. வந்து இப்போ ஒரு நதி நிறைய மொழியெல்லாம் படிச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்கல வந்து அவங்க சொன்னாங்க. அவங்க எதுவுமே அந்த இடத்துல வந்து சொல்லலையா. அதுக்கப்புறம் வந்து ஒரு வெடிகுண்டு வச்சுட்டாங்க. அந்த வெடிகுண்டு வந்து அந்த ஒரு நாய் வந்து மோப்ப பிடிக்குமா, அந்த நாய்கிட்ட வந்து நம்ம வந்து இப்போ பேசணும் அப்படின்னு வந்து அங்கே உள்ள எல்லாரும் வந்து ஒரு திட்டம் போடுவாங்க. அப்பெல்லாம் வந்து இங்கே வந்து யார் வந்து அனைத்து மொழியும் கற்றுக்கிறா அப்படி கேட்கல வந்து தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களும் வந்து தேடி கண்டுபிடிச்சி வந்து இவர் வந்து எல்லா மொழியும் வந்து பேசி பார்ப்பாரு. ஆனால் வந்து இந்த ஒரு மொழியில மட்டும் வந்து அந்த நாய் வந்து வாழாட்டுமா. அப்புறம் வந்து இங்கே உள்ள பிரதமர் வந்து கூப்பிட்டு வந்து உனக்கு என்ன பரிசு வேணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. வீடு வேணுமா பணம் வேணுமா அப்படி கேட்கல வந்து அதுக்கு வந்து அவங்க சொன்னாங்க அந்த நாய் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு கேட்கல வந்து என் மனைவிட்ட போய் வந்து காமிக்கணும். படிப்பை வந்து இந்த மொழி வந்து எதுக்கு கேட்டாங்கல்ல அதை போய் நாய் கூட நான் சொல்ற பேச்சை கேட்குது அப்படின்னு வந்து சொன்னது வந்து கதையை சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்து பணம் வந்து இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும். படிப்பு தான் வந்து நம்ம. வணக்கம், என் பேர் சானந்தனா. தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசன் நடுநிலைப்பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து தலை குனிஞ்சு படிச்சாதான் நாளைக்கு வந்து தலை நிமிர்ந்து நடக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து சார் வந்து ஒரு கதை சொன்னாங்க. அதில் வந்து ஒருத்தர் வந்து பேராசிரியர் வந்து படிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவங்க வந்து அவங்களோட மனைவி வந்து திட்டுவாங்களா, எதுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து அந்த இடத்துல வந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்களாம். அப்போ வந்து ஒரு இடத்துல வந்து பாம்பு வச்சிருப்பாங்களாம். அதை வந்து ஒரு மோப்ப நாய் வந்து கண்டுபிடிச்சிருமா. அதுக்கு வந்து எல்லாரும் வந்து பேச வந்து என்னென்னமோ மொழியிலலாம் பேசி பார்ப்பாங்களாம். ஆனா அது வந்து ஒண்ணுமே பண்ணாது. அதுக்கப்புறம் நிறைய தெரிஞ்சவங்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தேடுவாங்களாம். அப்போ வந்து இந்த பேராசிரியருக்கு பணம் வருமா என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க. என்னோட மனைவி வந்து எதுக்கு படிக்கிற அப்படின்னு கேட்டாங்களா. நான் அந்த போய் காமிப்பேன், இந்த நாய் கூட நான் சொல்ற பேச்சை கேட்குது அப்படின்னு சொல்லுவாங்களா. நம்ம வந்து நிறைய படிக்கணும். அப்பதான் நம்ம வந்து நல்லா நிறைய கத்துக்க முடியும். நம்ம வந்து கத்துக்கிட்டதுனா வந்து மற்றவங்கள்ட்ட வந்து சொல்லணும். நம்ம வந்து இப்போ வந்து வறுமையில இருந்து கல்வி பெற்று வந்திருக்கோம். அப்பனா வந்து நம்ம வந்து இந்த நம்மள மாதிரி வறுமையில இருந்தவங்களுக்கு நம்ம வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சார் வந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றி, வணக்கம்.